வணக்கம். இந்த வீடியோ எதை பற்றியது அப்படிங்கிறத விட இது யாருக்கானது அப்படின்னா 10th வரைக்கும் நம்ம எல்லாரும் மேத்ஸ் படிச்சிருப்போம். அப்புறம் 10th அப்புறம் சிலருக்கு மேத்ஸ் பிடிச்சிருக்காது, அதனால் வேறு கோர்ஸ் எடுத்து படிச்சிருப்பாங்க. சில பேருக்கு மேத்ஸ் வந்திருக்கும், இருந்தாலும் வேறு கோர்ஸ் எடுத்து படிச்சிருப்பாங்க. இவங்கெல்லாம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் டிகிரியை முடிக்கும் போது அவங்களுக்கு அந்த மேத்ஸோட பேசிக் மறந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா நம்ம இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமு, டெட் எக்ஸாம் இதுக்கெல்லாம் நம்ம தயாராகும் போது அந்த எக்ஸாமில் இருக்கக்கூடிய மேத்ஸ் கொஸ்டினை நம்ம சரியாக செய்ய முடியாது. எல்லா மேத்ஸ் சம்பந்தமான டாபிக்ஸ்லையும் ஃபார்முலா இருக்கும். ஃபார்முலாவை நம்ம மெமரி பண்ணி படிச்சிடுறது ஈஸி. ஆனால் அந்த எல்லா டாபிக்கும் காமனான அந்த மேத்ஸ் சம்மந்தமான பேசிக் தெரியல அப்படின்னா நம்ம கணக்கு போடுறது சிரமம் தான். அப்போ இந்த பேசிக்கை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லா ஃபார்முலாவும் நல்லா படித்து நம்ம கணக்கை போட்டுடலாம். எதையும் புரிந்து கொள்வதற்கு வயதுன்னு ஒன்று இருக்குது. நம்ம 10th படிக்கும் போது புரியாத சில விஷயங்கள் நம்ம டிகிரி முடித்து ஒரு 22 ஏஜ் வரும்போது அப்போ புரியாத விஷயம் நமக்கு கண்டிப்பாக இப்போ புரியும். வயது எல்லாத்தையும் புரிந்து கொள்வதற்கு ஒரு ஏற்றதாக இருக்கும். சரிங்களா? அப்போ நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டா ஒரு 50 மார்க்ஸ் நம்ம எடுக்க முடியும்னா அப்படின்னா கன்ஃபார்மாக எடுக்க முடியும். ஏன்னா எக்ஸாமில் கொடுத்துக்கக்கூடிய அந்த டாபிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான டாபிக்ஸ் தான். அந்த டாபிக்ஸில் நம்ம இந்த பேசிக்கை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதில் உள்ள ஃபார்முலாஸ்லாம் கற்றுக்கிட்டு நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணி அட்டம் பண்ணிடலாம். எதுவுமே இதுவரைக்கும் எனக்கு மேத்ஸ் பேசிக் தெரியாது அப்படிங்கிறத இதை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இனிமேல் நம்ம கணக்கை போட்டுடலாம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் 25 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. மேக்ஸிமம் நம்ம மினிமம் மேக்ஸிமம் சொல்கிறத விட மினிமம் ஒரு 15 மார்க் எடுக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட பயிற்சியை பொறுத்து இன்னும் கூட மார்க் எடுக்கலாம். அதே மாதிரி டெட் எக்ஸாமை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா 30 கொஸ்டின் கேட்குறாங்க. இதில் மினிமம் நம்ம 20 மார்க்ஸ் எடுக்கலாம். இன்னும் சொல்ல போனால் நல்லா பயிற்சி எடுத்தோம்னா 25 கூட எடுக்கலாம். டெட் எக்ஸாமில் கேட்குற கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான கொஸ்டின் கேட்குறாங்க. நம்ம நல்லா அதில் தயாரினோம்னா 30க்கு 30 கூட எடுக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பேசிக்கை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுட்டு இருக்கோம். சரிங்களா? இப்போது கணக்குனாவே என்ன வரும்? சிம்பிள்ஸ், ப்ளஸ் மைனஸ், பெருக்கல் குறி, வகுத்தல் குறி, ஈக்குவல், இதுதாங்க. இதை வச்சு நம்ம அந்த பேசிக்கை தெரிஞ்சுக்கப்போம். சரிங்களா? ஒன்று ஒன்றா எழுதி நான் செய்கிறேன். ஏன்னா மறந்துடும், என்னென்ன சொல்லி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நான் வச்சு சொல்ல முடியாது. அதனால் எழுதியிருக்கேன், 1 by 1 சொல்கிறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இப்போ 20 + 30, இப்போ 2 நம்பர் இருக்கு. சரிங்களா? இந்த நம்பரை என்ன பண்ணணும், எப்பயுமே தெரிஞ்சுங்க, ஃபர்ஸ்ட்ல ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னா அது பிளஸ் அப்படிங்கிற அடையாளத்தோட இருந்துச்சுன்னா அது போட தேவையில்லை. இங்க பிளஸ் அப்படிங்கிற அடையாளம் இருக்கு. சரிங்களா? பிளஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்துச்சு அப்படின்னா ஒரு நம்பரு அதோட குறியீடு பிளஸ்ஸா இருந்தா அது போட வேண்டியது இல்லை. அதனால இங்க பிளஸ் அப்படிங்கிற குறியீடு இருக்கு, நம்ம போட வேண்டியது. சரிங்களா? ரைட், ஓகே. இப்போ பார்க்கணும், இப்போ 2 நம்பர்கள் பிளஸ்ல இருக்கு. சரிங்களா? அப்ப என்ன பண்ணணும், 2 நம்பரையும் கூட்டிட்டு அந்த பிளஸ் அப்படிங்கிற அடையாளத்தை போடணும். சரிங்களா? அப்ப 20 30 கூட்டணும்னா 50. சரிங்களா? அப்ப பிளஸ் அப்படிங்கிற அடையாளத்தை போட்டணும். ஆனா ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் இருக்கு, அதுக்கு முன்னாடி பிளஸ் போட தேவையில்லை. இந்த பிளஸ் அப்படிங்கிறது போட தேவையில்லை. சரிங்களா? அடுத்து 20 + 30 + 40. இப்ப பாருங்க, 3 நம்பர் இருக்கு. 20 30 40 3 நம்பர் இருக்கு. மூணுக்குமே என்ன இருக்கு, பிளஸ் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட்ல உள்ளது பிளஸ் இருக்கு. சரிங்களா? அப்ப என்ன பண்ணணும், 3ஐயும் கூட்டிடணும். சரிங்களா? 20 30 கூட்டினா 50, ஒரு 40 கூட்டினா 90. அப்ப எல்லாத்தையும் கூட்டிட்டு அந்த பிளஸ் அப்படிங்கிற அடையாளத்தை போடணும். ஒரு தடவை என்ன நான் போட்டுக்கிறேன், பிளஸ் 90ன்னு போட்டுட்டாலும் சரி, சும்மா 90ன்னு போட்டாலும் சரி. சரிங்களா? ரெண்டுமே சரிதான். அடுத்து இப்போ -20 -30. இதை என்ன பண்ணணும், முதலே சொன்னேன், ஒரு நம்பர் இருக்கு ஃபர்ஸ்ட்ல, அதோட அடையாளம் பிளஸ்ஸா இருந்துச்சு அப்படின்னா நம்ம போட தேவையில்லை அப்படின்னு சொன்னேன். இங்க 20 இருக்கு, ஆனா இதனுடைய அடையாளம் மைனஸா இருந்தா கண்டிப்பா போடணும். சரிங்களா? இப்ப -20 இருக்கு, -30 இருக்கு. எப்படி நம்ம இது ரெண்டையும் கூட்டணுமோ அதே மாதிரி தான் நம்ம இதை கூட்டணும். சில பேர் என்ன நினைப்போம் அப்படின்னா
இரண்டு எண்கள் மைனஸ்ல இருந்துச்சு அப்படின்னா எப்படி இது ரெண்டையும் கூட்டணுமோ இந்த இதை கூட்டணுமோ அதே மாதிரி இதையும் கூட்டணும். இந்த 20ஐயும் 30ஐயும் கூட்டணும். கூட்டிட்டு அந்த மைனஸை போடணும். இது ரெண்டையும் கூட்டி எப்படி இங்க பிளஸ் போடுறோமோ அதே மாதிரி இது ரெண்டையும் கூட்டி நம்ம என்ன போடணும் மைனஸ் அப்படின்னு போடணும். சரிங்களா? நெக்ஸ்ட் இப்போ மைனஸ் 20 மைனஸ் 30 மைனஸ் 40. பாருங்க எல்லா எண்களுமே மைனஸ்ல இருக்கு. அப்ப என்ன பண்ணணும் எல்லாத்தையும் அது கூட்டல் மாதிரியே கூட்டணும். அப்ப இதையும் கூட்டினா 90 வரும். கூட்டி மைனஸ் அப்படிங்கிற அடையாளம் தான் போடணும். சரிங்களா? எல்லாத்தையும் கூட்டிடணும். எல்லா மைனஸ் கூட்டல் கணக்கு மாதிரியே கூட்டல் மாதிரியே போட்டோம் மைனஸ் அப்படின்னு போட்டோம். எத்தனை மைனஸ் வந்தாலும் சரி அதை வந்து எல்லா நம்பரையும் கூட்டி மைனஸ் அப்படிங்கிறது போட்டோம். சரிங்களா? நெக்ஸ்ட் 20 மைனஸ் 30. இப்ப பாருங்க இப்ப இரண்டு எண்கள் இருக்கு. ஒன்னு பிளஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட்ல இருந்தா பிளஸ்ல இருந்துச்சுன்னா போட தேவைன்னு சொல்லுங்க. இங்க பிளஸ்ல இருக்கு, இங்க மைனஸ்ல இருக்கு. இரண்டு எண்கள் இருக்கு. வெவ்வேறு குறியீடுல இருந்தாதான் நம்ம என்ன பண்ணணும் கழித்தல் அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம போறோம். அப்ப என்ன பண்ணணும் இந்த இரண்டு எண்களையும் கழிக்கணும். கழித்தல் நாம எப்படி கழிக்கணும் பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிக்கணும். சரிங்களா? பெரிய நம்பர் என்னது 30, சின்ன நம்பர் 20. 30ல இருந்து 20 போச்சுன்னா 10. இங்க என்ன குறியீடு போடணும் பெரிய நம்பர் என்ன பெரிய நம்பருக்கு என்ன குறியீடு இருக்கோ அந்த குறியீடு தான் நம்ம போடணும். பெரிய நம்பருக்கு என்ன குறியீடு இருக்கு மைனஸ் அதான் போடணும். சரிங்களா? நம்ம பிளஸ் போடக்கூடாது. இரண்டு எண்கள் இருக்கு வெவ்வேறு குறியீடுல இருக்கு. பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழிச்சிடணும். பெரிய எண்ணுக்கு என்ன குறியீடு இருக்கோ அந்த குறியீடை போடணும். சரிங்களா? ஓகே நெக்ஸ்ட் 20 பிளஸ் 30 மைனஸ் 40. இப்போ இதை என்ன பண்ணணும் இந்த இரண்டு எண்களும் பிளஸ்ல இருக்கு, இந்த ஒரு எண் மட்டும் மைனஸ்ல இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும் இதை எப்படி நம்ம கூட்டி 50 போட்டோமோ அது ரெண்டையும் இதே மாதிரி கூட்டிடணும். இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 50. அடுத்து மைனஸ் 40ன்னு வச்சுக்கணும். இப்போ இரண்டு எண்கள் ஆயிடுச்சு. இரண்டு எண்கள் இருக்கு. ஒன்னு மைனஸ்ல இருக்கு, ஒன்னு பிளஸ்ல இருக்கு. அப்ப என்ன பண்ணணும் பெரிய எண்ணில இருந்து சிறிய எண்ணை கழிச்சிடணும். 50ல இருந்து 40 கழிச்சிட்டோம் அப்படின்னா 10. பெரிய எண்ணுக்கு என்ன குறியீடு இருக்கு பிளஸ். அந்த பிளஸ் இங்க போடணும். ஒரே நம்பராக இருக்கும்போது அந்த பிளஸ் போட என்ன தேவையில்லை. தேவைப்பட்டா போட்டுக்கலாம். பிளஸ் 10 அப்படின்னு போட்டுக்கலாம். இல்லைன்னா வெறும் 10 அப்படின்னு போட்டுக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்து 20 பிளஸ் 30 பிளஸ் 40 மைனஸ் 10 மைனஸ் 50 ஈக்குவல். இதை என்ன கண்டுபிடிக்கிறது? இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ பாருங்க இந்த 20 30 40 இதெல்லாம் பிளஸ்ல இருக்கு. இந்த 10 50 மைனஸ்ல இருக்கு. அப்ப என்ன பண்ணணும் இது எல்லாத்தையும் கூட்டி பிளஸ் குறியீடு போடுறோம். இது ரெண்டையும் கூட்டி மைனஸ் குறியீடு போடுறோம். இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரும் 90. ஃபர்ஸ்ட்ல இருக்கனால போட தேவையில்லை. இது ரெண்டையும் கூட்டினா என்ன வரும் 10 50 கூட்டினா என்ன வரும் 60. ரெண்டையும் கூட்டி ரெண்டுக்குமே என்ன குறியீடு இருக்கு மைனஸ் இருக்கு. மைனஸ் 60. இப்போ ஒரு எண் மைனஸ்ல இருக்கு, இன்னொரு எண் பிளஸ்ல இருக்கு. அப்ப கழித்தல். இரண்டு எண்கள் வந்து வெவ்வேறு குறியீடுல இருந்தா தான் நம்ம கழித்தல் அப்படிங்கிற விஷயத்துக்கு போகும். அப்ப 90ல இருந்து 60 போயிருச்சு அப்படின்னா 30. பெரிய எண்ணில இருந்து சிறிய எண் கழிச்சோம். பெரிய எண்ணுக்கு என்ன குறியீடு இருக்கு பிளஸ். அந்த பிளஸ் இங்க போடும். சரிங்களா? நெக்ஸ்ட் இப்போ வந்து இதுதான் கூட்டலை அடிப்படையாக வைத்து நம்ம செய்யக்கூடிய மெத்தட். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்பர்ல பெருக்க போறோம். நம்பரை அடையாளத்தை வச்சு பெருக்க போறோம். அப்ப அந்த குறியீடு பிளஸ் மைனஸ்லாம் வரும்போது அதை எப்படி நம்ம யூஸ் பண்றது அப்படிங்கறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பிளஸ் மைனஸ் இதெல்லாம் பெருக்கினா என்ன வரும் அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? இப்போ ஒரு பிளஸ் இருக்கு, இன்னொரு பிளஸ் இருக்கு. நம்பர் எப்படி பெருக்கிறோமோ அதே மாதிரி குறியீடுகளையும் நம்ம பெருக்கணும். சரிங்களா? ஒரு பிளஸ்ஸையும் இன்னொரு பிளஸ்ஸையும் பெருக்கினா நமக்கு என்ன வரும் பிளஸ் தான் வரும். சரிங்களா? நீங்க எத்தனை பிளஸ் பெருக்கினாலும் சரி அது பிளஸ் தான். சரிங்களா? இன்னொரு பிளஸ் என்ன வரும் பிளஸ். இந்த இடத்துல பெருக்கல் குறியீடு இருக்கனால இந்த பிளஸ் நம்ம வந்து அடைப்புக்குள்ள காமிக்கணும். இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆயிடும். இப்படி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. அதனால இதுக்குள்ள அடைப்புக்குள்ள காமிக்கணும். பிளஸ் பெருக்கல் பிளஸ். அப்போ 3 பிளஸ் இருக்கு. 3 பிளஸ்ஸையும் பெருக்கினா என்ன வரும் பிளஸ் தான் வரும். சரிங்களா? ரைட். அடுத்து ஒரு மைனஸ் பெருக்கல் இன்னொரு மைனஸ் பெருக்கினா என்ன வரும் நல்லா தெரிஞ்சுங்க. பிளஸ்
எத்தனை இருந்தாலும் சரி அதை பெருக்குனா பிளஸ் தான் வரும். இப்போ இங்க ஒரு மைனஸ் இருக்கு, இங்க ஒரு மைனஸ் இருக்கு, இது ரெண்டையும் பெருக்குனா என்ன வரும்? சரிங்களா? இப்போ நான் இன்னொன்று எழுதி சொல்றேன். மைனஸ் பெருக்கல் மைனஸ் பெருக்கல் மைனஸ், இது ரெண்டையும் எழுதிட்டா தான் உங்களுக்கு புரியும். இப்போ இங்க வந்து 2 மைனஸ் இருக்கு, இங்க வந்து 3 மைனஸ் இருக்கு. அதாவது இந்த 3 மைனஸ் அப்படிங்கிறது ஆட். சரிங்களா? இந்த 2 மைனஸ் அப்படிங்கிறது ஈவன். அதாவது இது ஒற்றைன்னு சொல்லுங்களா, 1 3 5 7 இப்படி போயிட்டு இருக்குமா, அது ஒற்றை எண்கள். 2 4 6 அப்படி போயிட்டு இருக்குமா, அது இரட்டை எண்கள். ஒற்றை எண்கள்ல மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த மைனஸை நம்ம பெருக்கணும் அப்படின்னா மைனஸ் தான். அதான் புரிஞ்சுங்க, எத்தனை மைனஸ் வேணாலும் இருக்கணும், அந்த மைனஸ் வந்து ஒற்றை எண்கள்ல வருதான்னு பாருங்க. வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்? மைனஸ் தான் போடும். எல்லாத்தையும் இருக்குன்னா மைனஸ் தான். மைனஸ்ல இருக்கு, அதுல இருக்கக்கூடிய மைனஸ் எல்லாம் வந்து ஈவன் நம்பர்ல இருக்கு. 2 4 6 அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கு. இங்க 2 தானே இருக்கு அப்படின்னா அதை பெருக்கணும் அப்படின்னா பிளஸ் தான் வரும். சரிங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட், இப்போ அடுத்து ஒரு பிளஸ் பெருக்கல் மைனஸ். ஒரு பிளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்கணும் அப்படின்னா அது மைனஸ் தான். சரிங்களா? பிளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்கணும் அப்படின்னா அது என்ன வரும்? நெகட்டிவ். சரிங்களா? மறக்கக்கூடாது. இந்த மைனஸ் இந்த சைடு வந்துட்டு பிளஸ் அந்த சைடு போனாலும் மைனஸ் தான், மறக்கக்கூடாது. இப்படி போடும். சரிங்களா? பிளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்கினா மைனஸ், அதை நினைச்சுக்கோங்க. சரிங்களா? எத்தனை பிளஸ் பெருக்கினாலும் பிளஸ். மைனஸ் வந்து ஈவன் நம்பர்ல வந்துச்சு அப்படின்னா அது பிளஸ். மைனஸ் வந்து ஒற்றை எண்கள் ஆட் நம்பர்ல வந்துச்சு அப்படின்னா அதை பெருக்கினா மைனஸ். சரிங்களா? ரைட். இப்போ அடுத்து பிளஸ் பெருக்கல் பிளஸ் பெருக்கல் பிளஸ் பெருக்கல் மைனஸ் மைனஸ். அதாவது பிளஸ் பெருக்கல் பிளஸ் பெருக்கல் பிளஸ் பெருக்கல் மைனஸ் பெருக்கல் மைனஸ் அப்படி. இப்போ நான் என்ன சொன்னேன்? எத்தனை பிளஸ் பெருக்கினாலும் பிளஸ் தான். இந்த 3 பிளஸ் பெருக்கினா பிளஸ் தான் பெருக்கல். இங்க 2 மைனஸ்கள் இருக்கு, ஈவன் இரட்டை எண்கள் இருக்கு. இரட்டை எண்கள்ல மைனஸ் பெருக்கினா பிளஸ் தான். அப்ப பிளஸ்ஸையும் பெருக்கினா பிளஸ் தான். சரிங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் வந்து இதை அழிச்சிட்டு நம்பர் யூஸ் பண்ணி போடுவோம். பிளஸ் எல்லாம் பெருக்கி பார்த்தோம்ல, அதை நம்பரோட தொடர்படுத்தி நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்போ 5 பெருக்கல் மைனஸ் 2 பெருக்கல் 3 பெருக்கல் மைனஸ் 4. இதை எப்படி நம்ம வந்து ஆன்சர் கொண்டு வர்றது? நம்ம பெருக்கல்ல எழுதும் போது ஒரு எண் வந்து பிளஸ்ல இருந்துச்சு அப்படின்னா அதுல நம்ம பிளஸ்ன்னு காமிக்க வேண்டியது இல்லை. இவங்க இந்த எண் வந்து பிளஸ்ல இருக்கு, இங்கே காமிக்க வேண்டியது இல்லை. இந்த 3 அப்படிங்கிறது பிளஸ்ல தான் இருக்கு, அதனால இங்க +3 அப்படின்னு போட வேண்டியது இல்லை. மைனஸ்ல இருந்தா மட்டும்தான் அதை வந்து நம்ம அடையாளப்படுத்தி காமிக்கணும். இது மைனஸ்ல இருக்கிறதுனால நம்ம மைனஸ் முன்னாடி போட்டுருக்கோம். பிளஸ்ல இருந்துச்சு அப்படின்னா அதை காமிக்க வேண்டியதில்லை. அப்ப இங்க இருக்கக்கூடிய 3 வந்து எந்ததுல இருக்கு நம்ம கன்ஃபியூஸ் ஆக வேண்டியதில்லை. இங்க இருக்கக்கூடியது +3, இங்க இருக்கக்கூடியது +5. சரிங்களா? அப்ப நம்ம இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நம்பர் எல்லாத்தையும் பெருக்கணும். சரிங்களா? இது என்ன பண்ணணும்? 3 4 பெருக்கினா 3 12, இல்ல 2 10, 5 12 120, 5 2 பெருக்கினா 10, 3 4 பெருக்கினா 12, 5 12 120. இப்போ வந்து இங்க குறியீடு போடணும். சரிங்களா? மைனஸ் மட்டும் தான் நம்ம பண்ணணும். இந்த மாதிரி பெருக்கிட்டு இருக்கும்போது நம்ம பிளஸ் தான் நம்ம போடவே மாட்டோம். அதனால பிளஸ்ங்கிற மென்டாலிட்டியை நம்ம போடுவோம். மைனஸ் இங்க எத்தனை இருக்குன்னு பார்க்கணும். எத்தனை மைனஸ் இருக்கு? 2 மைனஸ் இருக்கு. இரட்டை எண்கள் இருக்கு, ஈவன்ல இருக்கு. ஈவன்ல இருந்தா என்ன? மைனஸ் இருக்குன்னா என்ன வரும்? பிளஸ் தான் வரும். அப்போ பிளஸ் 120 போடணும், முன்னாடி பிளஸ் 120 போட தேவையில்லை. சரிங்களா? நெக்ஸ்ட், இப்போ இதே வந்து 5 பெருக்கல் -2 பெருக்கல் -3 பெருக்கல் -4 அப்படின்னு அதே நம்பர் தான் இருக்கு. பெருக்கினா என்ன வரும்? 120 வரும். சரிங்களா? பிளஸ்ல இருந்தா நம்ம அதை கணக்கு எழுதணும். மைனஸ் மட்டும் எத்தனை இருக்குன்னு பாருங்க. 1 2 3 மைனஸ் இருக்கு, ஆடுல இருக்கு, ஒற்றை எண்கள் இருக்கு. அப்போ ஒற்றை எண்கள மைனஸ் பெருக்கினா மைனஸ் தான் வரும். அப்போ -120. சரிங்களா? ரைட். ஓகே. அடுத்து ஒரு எண் வந்து -50 ஈக்குவல் -50 அப்படின்னு இருக்கு அப்படின்னா இங்கிட்ட இருக்க மைனஸை வந்து நம்ம பெருக்கிட்டோம். இங்க ஒரு மைனஸ் இருக்கு, இங்க ஒரு மைனஸ் இருக்கு. அதை நம்ம எப்படி என்ன பண்றது அப்படின்னா இந்த 50 வச்சுக்கிட்டு எப்பயுமே சொல்லி தெரிஞ்சுங்க, ஒரு நம்பரோட எந்த ஒரு நம்பரோட 1 அப்படிங்கிற நம்பர் பெருக்கிட்டு. சரிங்களா? இப்போ இதோட வந்து
பெருக்கல் 1 அப்படிங்கிறது பெருக்கின்ற மாதிரி நான் வச்சுக்கணும் இருக்கு. சரிங்களா? அப்ப என்ன பண்ணி இந்த மைனஸ் தேவைப்பட இங்க கூட எழுதிக்கலாம். சரிங்களா? அந்த மைனஸை இங்க எழுதிக்கலாம். இந்த மைனஸ் 1 நான் என்ன பண்ணி போறேன், இந்த மைனஸ் 50 மேல இருக்குங்களா அதை எடுத்துட்டு இந்த மைனஸ் 1 இந்த சைடு இருக்குது அந்த சைடு பகுதியில் கொண்டு போயிட்டேன். இப்போ இந்த மைனஸ் என்ன பண்ணிடலாம், பெருக்கிடலாம். சரி, பெருக்கிடலாம்னா எப்படி சொல்றது, ஈவன்ல இருக்கு. சரிங்களா? ரெண்டு மைனஸ் இருக்கு, ரெண்டு மைனஸ் ஈவன்ல இருந்தா நமக்கு என்ன வரும், அது பிளஸ்ல வரும். ரெண்டு மைனஸ் ஈவன்ல இருந்தா நமக்கு என்ன வரும், அது பிளஸ்ல வரும். அப்ப இது ரெண்டு என்ன ஆயிரும், பிளஸ்ஸா மாறும். அப்போ 50 கீழே 1 அவ்வளவுதான். 50 1 கீழே 1 அப்படின்னா திரும்ப 50 ஆகும். சரிங்களா? ஈக்குவல் டு இங்க 50. அதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்க இருந்துச்சு வச்சுங்களேன், இந்த மாதிரி பாருங்க இங்க வந்து பிளஸ்ல தானே வருது, இவரையும் அடிச்சிருவாங்க. அந்த சைடு ஒரு மைனஸ் இந்த சைடு மைனஸ் தான் நம்ம அடிச்சிடலாம். ஏன்னா அது வந்து இல்லாம போயிடும். இவன் இல்ல பாருங்க மைனஸ் எந்த அடையாளமும் இல்ல, பிளஸ் அடையாளம் தான் இருக்கு. சோ அதை வந்து அந்த மாதிரியும் செய்வாங்க. சரிங்களா? ரைட், ஓகே. இந்த கருத்து அவ்வளவுதான். அடுத்து ஒன்று பார்ப்போம். என்ன அப்படின்னா, இப்போ ஒருத்தர் வந்து இப்போ நானே போய் ஒரு ஐஸ்கிரீம் வாங்குறேன். என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு 30 ரூபா ஐஸ்கிரீம் வாங்குறேன், ஒரு 20 ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் வாங்குறேன். ஒரு 30 ரூபாய்க்கு ஒரு ஐஸ்கிரீமும் ஒரு 20 ரூபாய்க்கு ஒரு ஐஸ்கிரீமும் வாங்குறேன். ரெண்டு ஐஸ்கிரீமும் எவ்வளோ, 50 ரூபாய். சரிங்களா? ரைட். இன்னொருத்தர் என்ன பண்றாரு, ஐஸ்கிரீம் வாங்குறாரு. அவர் வந்து 25 ரூபாய் ஐஸ்கிரீம் ரெண்டு வாங்குறாரு. 25 ரூபாய் ஐஸ்கிரீம் என்ன பண்றாரு, ரெண்டு வாங்குறாரு. அப்ப 25 பிளஸ் 25 அவர் 50 ரூபாய் வாங்கிக்கிறார். இப்போ என்ன அப்படின்னா, நான் வாங்கின ஐஸ்கிரீமோட டோட்டல் வந்து 50 ரூபாய், கரெக்ட் தான். இன்னொருத்தர் வாங்கின ஐஸ்கிரீமோட டோட்டல் வந்து 50 ரூபாய். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நான் வாங்கின இரண்டு ஐஸ்கிரீம்களின் மொத்த தொகையும் மற்றொரு எவ்வளவு பேர் அவர் வாங்கின ஐஸ்கிரீமோட மொத்த தொகையும் சமம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இந்த 50க்கு பதிலா அவர் வாங்கின ஐஸ்கிரீமை நம்ம என்ன பண்ணலாம், சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். நான் வாங்கின ஐஸ்கிரீம் அவர் வாங்கின ஐஸ்கிரீமும் சமம் அப்படிங்கும்போது இந்த 25 பிளஸ் 25 எழுதலாம். இதனால நமக்கு இது எதுல நமக்கு பயன்படும் அப்படின்னா, எப்படி சொல்லுவாங்க, ஒரு கணக்கு வரும். எப்படி அப்படின்னா, ஒரு மகனின் தற்போதைய வயதின் 6 மடங்கும் ஒரு தந்தையின் தற்போதைய வயதின் 2 மடங்கும் சமம் எனில் அவர்களுடைய தற்போதைய வயது என்ன அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? அப்போதான் வந்து இந்த மாதிரி சொன்னது தான் நான் சொன்ன மாதிரி, நான் வாங்கின ஐஸ்கிரீமும் அவர் வாங்கின ஐஸ்கிரீமும் சமம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு மகனுக்கு 10 வயசுன்னு வச்சுங்க, அந்த மகனின் வயதின் 6 மடங்கு அப்படின்னா 6 இருக்கணும். சரிங்களா? தந்தையின் வயதின் 2 மடங்கு, தந்தையின் வயது 30 வச்சுங்க, அவரோட வயசுல 2 மடங்கு, 2 மடங்குனா 2ஆல பெருக்கணும். அவரோட வயசை 2ஆல பெருக்கணும். 2 மடங்குனா மகனின் வயசு வந்து 6 மடங்குனா அவருடைய வயசை வந்து 6ஆல பெருக்கணும். 2 சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கணக்கு போடுறதுக்கு இது என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி கருத்து நம்மளுக்கு பயன்படும். சரிங்களா? ரைட், ஓகே. இது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்து இப்போ நம்ம இதை அழிச்சிட்டு செஞ்சுவோம். இப்போ 2 எண்கள் இருக்கு, 30 பிளஸ் 20 ஈக்குவல் 50. சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு, இந்த நம்பர்ல இந்த 30ஐயும் 20ஐயும் ஏதோ ஒரு எண், காமனான எண் வந்து என்ன பண்ணும், டிவைட் பண்ணும். சரிங்களா? மீதி 0 வர்ற மாதிரி டிவைட் பண்ணும். அது என்னன்னு, இதை 2 டிவைட் பண்ணும், அதை 2 வகுக்கும். 20ஐயும் 2 வகுக்கும், 5 வகுக்கும் 30. 20ஐயும் 5 வகுக்கும். அடுத்து 10 வகுக்கும் 10 வகுக்கும். இந்த மாதிரி வகுக்கும் போது அந்த காமனா வகுக்கக்கூடிய அந்த காமனான நம்பரை, அது வகுக்கக்கூடிய அந்த காமனான நம்பரை என்ன பண்ணலாம் நம்ம அப்படின்னா வெளியில எடுக்கலாம். சரிங்களா? அப்ப 2 எடுக்கலாமா, 5 எடுக்கலாமா, 10 எடுக்கலாமா, எது ஹையஸ்ட் நம்பர் வந்து அதை வகுதோ அதை தான் எடுக்கணும். 2 எடுக்க வேண்டியது. நம்மளுக்கு வந்து 2 எடுத்தோம்னா மறுபடியும் 5 எடுக்கிற மாதிரி இருக்கும். அதாவது எது லாஸ்ட் பிக்கஸ்ட் நம்பரோ அதை வகுக்கக்கூடிய அதை எடுத்துடணும். சரிங்களா? அப்ப 10 நம்ம என்ன பண்ணலாம், வெளியில எடுக்கலாம். சரி, 10 வெளியில எடுத்துட்டோம். அடுத்து என்ன பண்ணணும், ஒரு அடைப்பு போட்டுக்கணும். சரிங்களா? அடைப்பு போட்டுட்டு இந்த 10ஓட என்ன நம்பர் பெருக்கினா 30 வரும், அதான் முடியும். 10ஓட என்ன நம்பர் பெருக்கினா 30 வரும், 10ஓட 3 பெருக்கினா தான் இந்த 30 வரும். அந்த 3 உருவணும், இந்த பிளஸ் எழுதணும். அடுத்து இந்த 10ஓட என்ன நம்பர் பெருக்கினா 20 வரும், 2 பெருக்கினா தான் 20 வரும். அந்த 2 போடணும். ஈக்குவல். அதே மாதிரி இங்க எடுத்த எப்படி 10 இதை வந்து வகுத்துச்சோ அதே மாதிரி இந்த 50 என்ன பண்ணும், 10 வகுக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அந்த 10 வெளியில எடுத்துடணும். வெளியில எடுத்துட்டோம்னா வெளியில எடுத்துட்டு பெருக்கல் போட்டுக்கலாம். சரிங்களா?
இந்த 10ஓட என்ன நம்பர் பெருக்கினா இந்த 50 வரும், 5 பெருக்கினா வரும். அப்போ 10 பெருக்கல் 5 அப்படின்னு பிரிச்சு எழுதிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இது இங்கேயே வச்சு அடிக்கலாம், இல்லையா இந்த இரண்டு எண்களும் பெருக்கிட்டு இருக்கு சரிங்களா. இந்த 10 இந்த இது 10 இதை வந்து இது ரெண்டும் கூட்டிட்டு இருக்கு. ஆனா கூட்டது பிறகு இது கிடைக்கக்கூடியது என்ன நம்பர் 5 சரிங்களா. அப்ப இந்த 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 அடைப்புள்ள எண்ணும் இந்த எண்ணும் பெருக்கிட்டு இருக்கு. பெருக்கிட்டு இருக்கக்கூடிய எண்களை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த சைடு கொண்டு போகும்போது தொகுதியில இருந்தா பகுதிக்கு போகும் சரிங்களா. அப்போ 3 + 2 = 10 பெருக்கல் 5. இந்த 10 என்ன பண்ணலாம் கீழே கொண்டு போயிடலாம், அடிச்சிடலாம், இல்லைன்னா இங்கேயும் அடிக்கலாம். அதுதான் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்டெப் நம்மளுக்கு குறையணும் அப்படிங்கிறதுனால தொகுதியிலேயே வச்சு அங்கேயே வச்சு அடிச்சிடும். ஸ்டெப் எழுதி கொண்டு போய் நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்க கொண்டு போது இப்படிதான் அடிப்படுது. அதனால இரண்டு எண்களை வந்து ஈக்குவலுக்கு அந்த சைடு இந்த சைடு இருக்கும்போது தொகுதியில உள்ள எண்களை வந்து அடிக்கலாம், பகுதியில் உள்ள எண்களை பகுதியில் உள்ள நம்ம அடிக்கலாம் சரிங்களா. புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். அடுத்து இப்போ அதே மாதிரி எழுதுறேன். 30 பெருக்கல் 20 = 50. இப்ப எப்படின்னா எப்படி நம்மளுக்கு வந்து அதை வந்து அந்த 30 20 10 இப்படி வந்து டிவைட் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம வெளியில எடுத்தோமோ அது மாதிரி தேவைப்பட்டா நம்ம இந்த எண்களோட காமனான ஒரு நம்பரை நம்ம பெருக்கிக்கலாம். எந்த நம்பர் வேணாலும் நம்மளுக்கு பெருக்கிக்கலாம். ஆனா என்ன பண்ணுவோம், ரெண்டு சைடும் பெருக்கணும் சரிங்களா. நான் என்ன பண்ண போறேன், இங்கிட்டு இருக்கக்கூடிய எண்களோட 5 பெருக்க போறேன், அங்கிட்டே 5 பெருக்க போறேன் சரிங்களா. 5 பெருக்கல் 30 சரிங்களா. இதோட பெருக்கேன் பிளஸ் இந்த மாதிரி பெருக்கும்போது அடையாளம் இந்த மாதிரி அடைப்பு போட்டுரும். அடுத்து 5 பெருக்கல் 20 ஈக்குவல் 5 பெருக்கல் 50. இந்த மாதிரி எப்படி நம்ம காமனா வெளியில எடுக்கிறோமோ அது மாதிரி நம்ம ஒரு எண்களை உள்ள பெருக்கிக்கலாம். அது எந்த எண்கள் வேணாலும் பெருக்கலாம். ஆனா ரெண்டு சைடும் பெருக்கணும். ஒரு சைடு மட்டும் இங்க மட்டும் பெருக்கிட்டு அந்த சைடு விட்டுறக்கூடாது, அது கணக்கு தவறா போயிடும். இப்ப பெருக்கணும்னா 3 15 0 சேர்த்துட்டோம் அப்படின்னா 150 பிளஸ் 2 10 0 சேர்த்துக்கணும் 5 20 வந்து 100 ஈக்குவல் சரிங்களா. 5 50 வந்து 5 50 வந்து 250. ஆன்சர் ரெண்டு சைடு ஈக்குவலா இருக்காங்க. இங்க கூட்டா 250 வரும், அங்க 250 சரிங்களா. இப்படி என்ன பண்ணலாம், நம்ம ரெண்டு சைடுகளும் எண்களை பெருக்கிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ ஒரு எண்கள் 5 பெருக்கல் 5 ஈக்குவல் 5 பெருக்கல் 5 சரியா. இந்த மாதிரி ஒரு அமைப்புல ஒரு எண்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு பேரு அடிமானம் அப்படின்னு சொல்லுவாங்க, இதை வந்து அடுக்குன்னு சொல்லுவாங்க சரிங்களா. இப்போ இதுவும் சமம் சரிங்களா. இப்போ என்ன கணக்கு என்ன பண்ணிடுவாங்க, இந்த மேல இருக்கு பாத்தீங்களா 5, அதை எடுத்துட்டு அதுக்கு வந்து ஏதாவது ஒரு லெட்டரை கொடுத்துருவாங்க, என் அப்படின்னு கொடுத்துருவாங்க. என்ன லெட்டர் மேக்ஸிமம் என் எம் இது மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா. இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது ஈக்குவல் இந்த சைடும் அந்த சைடும் இருக்கக்கூடிய அடிமானம், இது பேர் அடிமானம் சொல்றீங்களா, இந்த அடிமானம் சமமா இருந்துச்சு அப்படின்னா இது மேல அடுக்கு, இந்த அடுக்கும் அது இது மேல இருக்கக்கூடிய அடுக்கும் இது மேல இருக்கக்கூடிய அடுக்குகளும் சமம். புரிஞ்சுக்கோங்க. லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய எண்ணும் ரைட் சைடுல இருக்கக்கூடிய எண்களும் அடிமானம் சமம் அப்படின்னா அதனுடைய அடுக்கு சமம். அதாவது இந்த எண்ணும் 5 சமம், n ஈக்குவல் டு 5 சரிங்களா. n ஈக்குவல் டு 5 சமம் அப்படின்னு அர்த்தம். இது வந்து இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து நிறைய கணக்குல நம்மளுக்கு போடுற மாதிரி இருக்கும். அதனால இந்த கான்செப்டையும் நம்ம என்ன பண்ணணும், புரிஞ்சு வச்சிருக்கணும் சரிங்களா. நெக்ஸ்ட் அழைச்சி செய்வோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது குறுக்கு பெருக்கல் அப்படிங்கிற மெத்தட் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து கணக்குல நிறைய இடத்துல நம்ம வந்து செய்யற மாதிரி இருக்கும் சரிங்களா. இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா 5/2 4/3 அப்படின்னு இரண்டு எண்கள் சரிங்களா. குறுக்கு பெருக்கல் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த எண்ணையும் இந்த எண்ணையும் ஃபர்ஸ்ட் பெருக்கணும். 5ஐயும் 3ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 5 3 15. அடுத்து இந்த குறியீடை நம்ம போட்டுக்கணும். அடுத்து 2ஐயும் 4ஐயும் பெருக்கணும். 2ஐயும் 4ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 8. அடுத்து ஒரு பை போட்டுக்கணும் சரிங்களா. இந்த 2ஐயும் 3ஐயும் பெருக்கணும். 7 3 6. இதுதான் குறுக்கு பெருக்கல் சரிங்களா. இப்போ 15ஐயும் 8ஐயும் கூட்டணும் அப்படின்னா 23/6 சரிங்களா. இதுக்கப்புறம் இதை வந்து தகா பின்னம் சரிங்களா. இதுக்கு வந்து இது ஒரு பின்னம், இதுவும் பின்னம் தான், இதுவும் பின்னம் தான். இது வந்து ஒரு தகா பின்னம் சரிங்களா. ரைட் ஓகே.
இப்போ இந்த தகா பின்னத்தை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கலப்பு பின்னமா மாத்தணும். கலப்பு பின்னம்னா என்ன அப்படின்னா இந்த 6 23 எத்தனை தடவை இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். 1 6 ஈரார் 12 3 18 4 24 4 24 சொல்ல முடியாது, ஏன்னா 20 23 தான். அப்ப 3 18 அதை போட்டுக்கணும். சரிங்களா? அப்ப மிச்சம் என்ன இருக்கு? 18 23 18 வரைக்கும் சுத்தம். மிச்சம் என்ன இருக்கு? 5 இருக்கு. அந்த 5 மேல போட்டுக்கணும். இந்த எண்ணை வந்து எது வந்து நம்ம எந்த எண்ணை நகர்த்தோம்? 6 சரிங்களா? இதுதான் வந்து கலப்பு பின்னம். சரிங்களா? இதை இப்படி எழுதலாம். வேற எப்படி எழுதலாம் அப்படின்னா 3 + 5/6 அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? ரெண்டும் ஒண்ணுதான். நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். 3 + 5/6ங்கிறது ஒண்ணுதான், இப்படி எழுதினாலும் ஒண்ணுதான். சரிங்களா? ரைட், ஓகே. நெக்ஸ்ட் குறுக்கு பெருக்கல் ஒன்று பார்ப்போம். என்ன அப்படின்னா 5/2 + 4/3 2/6 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு. சரிங்களா? இதுக்கு வந்து நம்ம குறுக்கு பெருக்கல் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? இரண்டு எண்கள், இது ஒரு பின்னம் இது ஒரு பின்னம், இது மாதிரி இருந்தா நம்ம குறுக்கு பெருக்கல் மெத்தடை யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி தொடர்ச்சியா வந்துருச்சு, ரெண்டு பின்னத்துக்கு அப்புறம் இன்னொரு எக்ஸ்ட்ரா இன்னொரு பின்னம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பகுதியில் இருக்கு பாத்தீங்களா எண்கள் 2 இருக்கு 3 இருக்கு 6 இருக்கு. இதுல எது பிக்கஸ்ட் நம்பர்னு பார்ப்போம். 6. இந்த 6 3 டிவைட் பண்ணுமா அப்படின்னு பார்க்கணும். டிவைட் பண்ணணும். இந்த 2 டிவைட் பண்ணுமா பார்க்கணும். டிவைட் பண்ணணும். அப்படி டிவைட் பண்ணணும் அப்படின்னா எத்தனை இருந்தாலும் சரி அதுல ஒரு பிக்கஸ்ட் நம்பர் எடுத்துக்கணும். அந்த பிக்கஸ்ட் நம்பரை மீதி இருக்கக்கூடிய நம்பர்கள்லாம் டிவைட் பண்ணணும் அப்படின்னா அந்த பிக்கஸ்ட் நம்பரை பகுதியில எடுத்துடணும். இந்த ஈக்குவல் நான் இங்கே செய்யறேன். சரிங்களா? பகுதியில அப்படியே போடணும். போட்டுட்டு இந்த 2 6ல எத்தனை தடவை இருக்குன்னு பார்க்கணும். 3 தடவை இருக்கு. 3 2 6. சரிங்களா? இந்த 2 6ல எத்தனை தடவை இருக்குன்னு பார்க்கணும். 3 தடவை இருக்கும். 3 2 6. அந்த 3 5ஓட பெருக்கிடணும். பெருக்கினா என்ன வரும்? 15 பிளஸ் போட்டுக்கணும். அடுத்து இந்த 3 6ல எத்தனை தடவை இருக்குன்னு பார்க்கணும். 2 தடவை. 3 6. அந்த 2 4ஓட பெருக்கணும். 8. அடுத்து இந்த 6ல எத்தனை தடவை இருக்குன்னு பார்க்கணும். ஒரு தடவை தான் இருக்கு. அந்த குறியீடை போட்டுக்கணும். பிளஸ் ஒரு தடவை தான் இருக்கு. அந்த 1 2ஓட பெருக்கணும். பெருக்கிட்டா 1 2 2. இவ்வளவுதாங்க. சரிங்களா? இப்போ நம்ம கூட்டுறோம். 8 2 கூட்டணும் 10 15 25. 25/6. சரிங்களா? முதல்ல மாதிரியே நம்ம என்ன பண்ணலாம்? சிம்பிளிஃபை பண்ணலாம். 25ல 6 வந்து எத்தனை தடவை பார்க்குறோம்? 4 6 24. 4 25ல 24 வரையும் சொல்லிட்டோம். மீதி என்ன இருக்கு? 1. அது மேல போட்டுக்கணும். இந்த 6 தான் டிவைட் பண்ணிச்சு. இப்படி போட்டுக்கலாம். இல்லைன்னா 4 + 1/6 அப்படின்னு போட்டுக்கலாம். சரிங்களா? ரெண்டும் ஒன்று தான். இது இந்த மாதிரி பண்றது. இது ஒரு மெத்தட். சரிங்களா? நெக்ஸ்ட் இப்போ அதே மாதிரி எழுதுவோம். 5/2 + 4/3 + 2/5. சரிங்களா? இப்போ நம்ம முதல்ல போட்டது மாதிரியே வந்து இப்போ எப்படி கவனிங்க. இப்போ 3 வந்துருச்சு. இருக்கிறதுலேயே பிக்கஸ்ட் நம்பர் 5. சரிங்களா? 5 வந்து 2 வகுக்குமா? வகுக்காது. 5 3 வகுக்குமா? வகுக்காது. இந்த மாதிரி வகுக்கலாம்னா நம்ம என்ன பண்றது? முதல்ல 6 வந்து மற்ற எண்கள் வகுத்துச்சு. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது பிக்கஸ்ட் நம்பர் எதுவுமே வரல அப்படின்னா எல்லா எண்களையும் நம்ம கீழே இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா நம்பரையும் பகுதியில் இருக்கக்கூடிய 2 3 5 எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? பெருக்கிடணும். சரிங்களா? 2 3 பெருக்கணும்னா 2 3 6 6 5 30. சரிங்களா? இங்கே போறேன் 30ன்னு எழுதிக்கணும். முதல்ல மாதிரி இல்ல பிக்கஸ்ட் நம்பர் வந்து மற்ற எண்களை வந்து வகுக்கல அப்படின்னா பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா எண்களையும் பெருக்கணும். 2 3 பெருக்கணும்னா 6. சரிங்களா? 6 5 பெருக்கணும்னா 30. 6 5 30. சரிங்களா? ரைட், ஓகே. இப்போ என்ன பண்ணணும்? இந்த 30ல இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா 2 எத்தனை தடவை இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இந்த 30ல 2 எத்தனை தடவை இருக்கும்? எத்தனை தடவை இருக்கும்? 15 தடவை இருக்கும். சரிங்களா? 15 2 30. அப்புறம் என்ன பண்ணுவோம்? அந்த 15ஐயும் 5ஐயும் பெருக்கணும். சரிங்களா? இங்க பெருக்கி பார்த்தோம். 15 × 5. சரிங்களா? மேல இருக்கிறது 5. அதாவது இந்த 30ல 2 எத்தனை தடவை இருக்கும்? 15 தடவை இருக்கும். அந்த 15 5ஐயும் பெருக்கணும். ஏதாவது தப்பா சொல்லுவாங்க, அதுக்கான பெருக்கணும். 5 25. மிச்சம் 2 1 5 5 7. சரிங்களா? 75. 5 25 25 5 மிச்சம் 2 1 5 5 2 7 75. சரிங்களா? ஏதாவது தப்பா சொல்லிருக்கவங்க தான் பெருக்கி பார்த்துருக்கேன். ஏன்னா தப்பா பேசினா மிஸ்டேக் எடுக்கணும். ரைட், ஓகே. அடுத்து பிளஸ் குறிக்க போட்டுக்கணும். அடுத்து இந்த 30ல 3 எத்தனை தடவை இருக்குன்னு பார்க்கணும்.
10 தடவை இருக்கும் பைத்து 30 அந்த 10 4 பெருக்கணும் பைத்து 40 பிளஸ் இந்த 5 30ல எத்தனை தடவை இருக்கும் 6 5 30 6 தடவை இருக்கு அந்த 6 2ஓட பெருக்கணும் 6 2 12 சரிங்களா இப்போ எல்லாத்தையும் கூட்டணும் கூட்டியே பார்த்தோம் எதுவும் தப்பு செஞ்சிட கூடாது 7 5 7 12 127 சரிங்களா அப்ப 127 by 30 அப்படிங்கிறதா இது மாதிரி இருந்தா நம்ம சிம்பிளிஃபை பண்றது இது மறுபடியும் எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் 127ல வந்து எத்தனை 30 இருக்கு 4 30 120 4 30 120 மிச்சம் என்ன இருக்கு 127ல 120 வரையும் சொல்லிட்டோம் மிச்சம் 7 இருக்கு அந்த 7 மேல போட்டுக்கணும் இது எதை டிவைட் பண்ணிச்சு 30 இப்படி போட்டுக்கலாம் இல்ல அப்படின்னா எப்படி போட்டுக்கலாம் 4 + 7 by 30 இப்படி போட்டுக்கலாம் சரிங்களா நெக்ஸ்ட் அடுத்து இப்போ இது வேற மெத்தட் 25 - 40 60 - 75 அப்படின்னு எண்கள் இருக்கு சரிங்களா ஈக்குவலுக்கு இந்த சைடு சம் நம்பர்ஸ் இருக்கு இங்க சம் நம்பர்ஸ் இருக்கு பிளஸ்ல இருக்கு இது மைனஸ்ல இருக்கு இது பிளஸ்ல இருக்கு இது மைனஸ்ல இருக்கு இப்போ இங்க இருக்கக்கூடிய எண்களை அந்த சைடு கொண்டு போகலாம் அங்க இருக்க எண்களை இந்த சைடு கொண்டு போகலாம் சரிங்களா அப்ப இங்க இருக்கக்கூடிய எண்களை அந்த சைடு கொண்டு போகும்போது இது எது பகுதியில கொண்டு போறதா இல்ல அந்த சைடு தொகுதியில கொண்டு போறதா அப்படின்னு நமக்கு பார்க்கணும் இரண்டு எண்கள் வந்து கூட்டிக்கிட்டு அதாவது மைனஸ் குறியோ பிளஸ் குறியோ இருந்தா நம்ம அந்த சைடு கொண்டு போகும்போது தொகுதியில தான் கொண்டு போகணும் பகுதி அப்படிங்கிற விஷயத்துக்கே நம்ம போகக்கூடாது சரிங்களா ரைட் அப்ப என்ன பண்ணலாம் இந்த -40 நான் அந்த சைடு கொண்டு போறேன் அப்ப ஃபர்ஸ்ட் இங்க இருக்கக்கூடிய 25 நான் எழுதிக்கிறேன் இத தான் அந்த சைடு கொண்டு போறேன் அந்த ஈக்குவல் எழுதிக்கிறேன் அங்க இருக்கக்கூடியத நம்ம அப்படியே எழுதிக்கணும் அங்க இருக்குது அப்படியே எழுதணும் 60 - 75 இப்போ இத தானே அந்த சைடு கொண்டு போறோம் இப்போதான் நம்ம இது போறோம் இங்க இருக்கக்கூடியது என்னது 40 -40 இந்த -40 அந்த சைடு போச்சுனா +40 அப்படின்னு மாறும் சரிங்களா அதே மாதிரி இந்த சைடு இருக்க நம்பரை அந்த சைடு கொண்டு போயிடலாம் அதே மாதிரி அந்த சைடு இருக்க நம்பர் எதை வேணாலும் நம்ம அந்த சைடு கொண்டு வரலாம் சரிங்களா இப்போ நான் என்ன பண்றேன் அந்த -75 இந்த சைடு கொண்டு வரேன் ஃபர்ஸ்ட் நான் இதை எழுதிக்கிறேன் 25 - 40 இந்த -75 இந்த சைடு வந்துச்சு அப்படினா என்ன ஆயிரும் +75 ஆயிரும் இந்த ஈக்குவல் போட்டுக்கிறேன் 60 அப்படி நம்ம என்ன பண்ணலாம் இது மாதிரி மாத்தி எழுதிக்கலாம் சரிங்களா நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்றேன் இங்க இருந்து ஏதோ ஒரு எண்ணை அந்த சைடு கொண்டு போறேன் அங்க இருந்து இருக்கிற ஒரு ஏதோ ஒரு எண்ணை அந்த சைடு கொண்டு போறேன் இப்போ என்ன பண்றேன் அந்த சைடு இருக்கக்கூடிய 60யும் -25 அப்படியே நான் அந்த சைடு கொண்டு வரேன் சரிங்களா அப்ப 25 - 40 ஃபர்ஸ்ட் நான் எழுதிக்கிறேன் இந்த 60 வந்து +60 ஆகும் இங்க வந்து ஆயிரும் -60 ஆயிரும் -75 இந்த சைடு வந்தா +75 ஆயிரும் ஈக்குவல் இங்க என்ன போடுறது அப்படினா இந்த சைடு என்ன கூட்டிக்கிட்டு இருக்கும் அப்படினா 0 இந்த சைடும் 0 ஈக்குவலுக்கு அந்த சைடும் இந்த சைடும் 0 அப்படிங்கிற நம்பர் கூட்டிக்கிட்டு இருக்கும் 1 அப்படிங்கிற நம்பர் பெருக்கிக்கிட்டு இருக்கும் சரிங்களா இது கணக்குல உள்ள ஒரு ரூல்ஸ் இந்த நம்பரோட 1 அப்படிங்கிற நம்பர் பெருக்கிட்டு இருக்கும் எப்பயுமே இந்த சைடு சரி அந்த சைடு 0 அப்படிங்கிற நம்பர் கூட்டிக்கிட்டு இருக்கும் சரிங்களா அப்ப நம்ம இந்த சைடு அப்போ அது நான் வச்சுக்கணும் அங்க எழுதிலாம் காமிக்க மாட்டாங்க இருக்கும் அப்போ அந்த அங்க இருக்கக்கூடிய இந்த டோட்டலா அந்த நம்பர் இந்த சைடு கொண்டுட்டோம்னா அங்க இருந்தது என்னது +0 அது +0 போடலாம் இல்ல 0 போடலாம் சரிங்களா இப்படிதான் வந்து அந்த சைடு எப்பவுமே நம்ம யோசிப்போம் எப்படி இங்க எல்லாத்தையும் கொண்டு வந்தா 0 போடணுங்க 0 அப்படிங்கிற நம்பர் கூட்டிக்கிட்டு இருக்கு அது எல்லாத்தையும் கொண்டு வந்தா அந்த 0 அந்த சைடு இருக்கு சரிங்களா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் இப்போ 6 பெருக்கல் 2 + 3 30 அப்படிங்கிற நம்பர் சரிங்களா இதை நம்ம வந்து இங்க 30 இருந்தா இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணா 30 வரும் அப்படியே தான் எழுதிருக்கு சரிங்களா முதல்ல வந்து கூட்டல்ல பார்த்தோம் இப்போ வந்து இந்த 6 அப்படிங்கிற நம்பரும் இது ரெண்டையும் கூட்டினா 5 வரும் சரிங்களா அப்படி இது அடுப்புல போட்டோட இது ஏதோ ஒரு நம்பரா தான் மாறப்போகுது இந்த நம்பர் என்ன பண்ணிட்டு இருக்கு பெருகிட்டு இருக்கு அப்படி இந்த மாதிரி பெருகிட்டு இருக்கக்கூடிய நம்பரை தான் நம்ம அந்த சைடு கொண்டு போகும்போது இந்த சைடு தொகுதியில இருந்துச்சு அப்படின்னா அந்த சைடு பகுதி கொண்டுலாம் கூட்டிட்டு இருந்தா நம்ம என்ன பண்ணக்கூடாது அந்த சைடு கொண்டு போட சப்போஸ் பாருங்க இந்த 2 3 மட்டும் இருக்குன்னு வச்சுங்களேன் இந்த 2 3யும் என்ன பண்ண 30/2 + 3 அப்படின்னு சாரி 2 மட்டும் 3 இங்க வச்சுக்கிட்டு 3 மட்டும் இங்க வச்சுக்கிட்டு +2 மட்டும் நம்ம என்ன பண்ண கூடாது கொண்டு போயிட கூடாது இந்த +3 மட்டும் இங்க வச்சுக்கிட்டு 2 வந்து அங்க போய் இந்த சைடு
பகுதியில கொண்டு போயிடக்கூடாது, அது தவறு. ஏன்னா இந்த ரெண்டு எண்களும் கூட்டிக்கிட்டு இருக்கு. இதை அந்த சைடு கொண்டு போகும்போது அந்த சைடு வந்து பகுதிக்கு போகவே போகாது. சரிங்களா? அப்போ பெருக்கல் 6. சரிங்களா? வளைச்சாரு. ரைட். இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த மாதிரி பெருகிட்டு இருக்கும்போது இதை அந்த சைடு கொண்டு போகலாம் தேவைப்பட்டா, இல்லைன்னா இதை அந்த சைடு கொண்டு போகலாம், ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த 6 எங்க வச்சுக்கிட்டு இந்த 2 + 3 அந்த சைடு கொண்டு போறேன். 6 அந்த சைடு வச்சுக்கிறேன். ஈக்குவல் அங்க இருக்கக்கூடிய 30 எழுதிட்டேன். இங்க இது தொகுதியில இருக்கு, அந்த சைடு என்ன பண்ணுவோம், பகுதிக்கு போகும். 2 + 3 அப்படின்னு போகும். சரிங்களா? சரி, இல்லைங்க நமக்கு 2 + 3 என்ன பண்ணலாம், இந்த சைடு வச்சுக்கலாம். இந்த 6 மட்டும் என்ன பண்ணலாம், அந்த சைடு கொண்டு போகலாம். சரிங்களா? இல்லையா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 அப்படிங்கிற நம்பர் என்ன பண்ணணும், எல்லாத்தையுமே பெருக்கிட்டு சொன்னேன். அப்ப என்ன பண்ணலாம், இந்த டோட்டலா இருக்கக்கூடிய நம்பரே என்ன பண்ணலாம், அந்த சைடு நம்ம கொண்டு போகலாம். 6 பெருக்கல் 2 + 3 அப்படின்னு டோட்டலா நம்ம போயிட்டு இங்க என்ன பண்ணலாம், 1. ஏன்னா இது ரெண்டோடையும் 1 பெருக்கிட்டு இருக்கு, அந்த 1 நம்ம இங்க போடலாம். பெருக்கிட்டு இருக்கும்போது 1 பெருக்கிட்டு இருக்கும், கூட்டிக்கிட்டு இருக்கும்போது 0 வந்து கூட்டிக்கிட்டு இருக்கும். சரிங்களா? அப்படியே கொண்டு வரலாம். சரிங்களா? அப்படி இல்லையா, அது சரி, இதோடயும் 1 பெருக்கிட்டு வச்சுக்கேன். சரிங்களா? 6 பெருக்கல் 2 + 3 ஈக்குவல், நான் என்ன பண்ண போறேன், இந்த 30 அந்த சைடு தொகுதியில இருக்கு, இந்த சைடு என்ன ஆகும், பகுதிக்கு வந்துடும். அங்க என்ன பண்ணணும், 1 தான் போடணும். ஏன்னா இதோட 1 பெருக்கிட்டு இருக்கு. சரிங்களா? 1 என்ன பண்ணிட்டு இருக்கு, பெருக்கிட்டு இருக்கு. அந்த 1 தான் நம்ம போடணும். சரிங்களா? இதுதான் நம்பர்ல, இந்த மாதிரி நம்பர்ல இருக்கிறத லெட்டர்ஸ்ல வச்சு நம்ம சொல்லுவாங்க. சரிங்களா? எப்படி அப்படின்னா P Q ஈக்குவல் RS அப்படின்னு இருக்கு. சரிங்களா? இது என்ன, இதெல்லாம் நீங்க நம்பர்னா வச்சுக்கோங்க. P அப்படிங்கிறது நம்பர், Q அப்படிங்கிறது நம்பர், Rங்கிறது Sங்கிற ஏதோ ஒரு நம்பர். சரிங்களா? அப்படி இருக்கும்போது சரி, இங்க இந்த Q அப்படிங்கிறது -10 இருந்துச்சுன்னா இங்க -Q அப்படின்னு போடணுமா, தேவையில்லை. அந்த -10 அப்படிங்கிறதுக்கு Q அப்படின்னு பேர் கொடுத்துட்டோம். சரிங்களா? அதனால -Q அப்படின்னு காமிக்க. அதே மாதிரி இப்போ வந்து இந்த P க்கு வந்து 10 பேர் கொடுத்துருக்கோம், இதுக்கு வந்து 20 கொடுத்துருக்கோம். 10 20 பெருக்கல்ல காமிக்கணும். 10 பெருக்கல் 20 அப்படின்னு பெருக்கிட்டு இருக்கிறத காமிக்கணும். ஆனா லெட்டர்ல காமிக்கும் போது இங்க பெருக்கல் குறி போட தேவையில்லை. பெருக்கல் குறி போடலாம், போடாம இருந்தாலும் சரி. இது ரெண்டும் P U Q என்ன பண்ணிட்டு இருக்கு, பெருக்கிட்டு இருக்கு. ஆனா நம்பரை போடும்போது நம்ம 10 20 அப்படின்னு எழுதிட்டோம்னா 1020 ஆயிரும். அப்போ நம்பர்ல இருக்கும்போது பெருக்கல் அப்படிங்கிற அடையாளத்தை காமிக்கணும். லெட்டர்ல இருக்கும்போது நம்ம காமிக்க தேவையில்லை. அது P U Q என்ன பண்ணிட்டு இருக்கு, பெருக்கிட்டு இருக்கு அர்த்தம். இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு P அப்படிங்கிற நம்பர் இந்த சைடு இருக்கணும், Q இருக்க கூடாது. அப்படின்னா P ஈக்குவல் டு அங்க கூடிய RS எழுதிட்டு இந்த Q வந்து எதுல இருக்கு, தொகுதியில இருக்கு, அந்த சைடு போடுச்சு அப்படின்னா என்ன ஆயிரும், பகுதியில போயிடும். இல்லங்க எனக்கு வந்து Q இருக்கணும், P வேண்டாம் அப்படின்னா Q இந்த சைடு வச்சுக்கிட்டு RS அங்க எழுதிட்டு அந்த P அந்த சைடு கொண்டு போயிடலாம். சரிங்களா? இந்த RS உள்ள இந்த சைடு வரணும்னு வச்சுங்க. இந்த RS உள்ள இந்த சைடு வரணும்னா என்ன பண்ணணும், இந்த ரெண்டு இதுல இருக்கு, தொகுதியில இருக்கு, இந்த சைடு பகுதியில வந்துடும். PU Q நான் அப்படியே எழுதிட்டேன், அந்த RS வந்து பகுதியில வந்துடும். அப்ப அங்க என்ன போடுறது, இந்த இடத்துல என்ன போடுறது, நான் தான் சொன்னேன் இது என்னோட 1 பெருகிட்டுன்னு அர்த்தம், அந்த 1 போடலாம். சரிங்களா? இல்லையா, கிட்ட வந்துறேன், இது அந்த சைடு போகுதுன்னு வச்சுங்க, RS by TQ இது டோட்டலா அந்த சைடு போகும், இது தொகுதியில இருக்கு, அந்த சைடு பகுதியில போகும். அப்ப இங்க என்ன 1 பெருகிட்டு இருக்கும், 1 இங்க போட்டுக்கலாம். சரிங்களா? புரிஞ்சுருந்தீங்க? இந்த சைடு இடம் இருக்கு, போறேன். 30 பெருக்கல் 20 ஈக்குவல் 50 பெருக்கல் 12. சரிங்களா? இங்க பெருக்கினா 600 தான் வரும், அந்த சைடு பெருக்கினாலும் 600 தான் வரும். சரிங்களா? இப்ப அது இதுல சொன்னேன்ல, லெட்டர்ல சொன்னேன்ல, அதை நம்பர்ல சொல்றேன். சரிங்களா? இந்த P அப்படிங்கிறத வந்து நீங்க 30 வச்சுங்க, இதை வந்து Q 20 வச்சுங்க, இந்த 50 அப்படிங்கிறத 6 வச்சுக்கோங்க, S அப்படிங்கிறத வந்து 12 வச்சுங்க. நமக்கு என்ன பண்ணணும், இந்த 20 மட்டும் தான் இந்த சைடு இருக்கணும். அப்படின்னா 20 இந்த சைடு வச்சுக்கிட்டு ஈக்குவல் 50 பெருக்கல் 12, இந்த 30 என்ன பண்ணலாம், அந்த சைடு பகுதியில கொண்டு போயிடலாம். சரிங்களா? இப்போ நம்ம இதை நீங்க வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். 0க்கும் 0க்கும் அடிச்சிருங்க, 1 3 3 4 3 12. சரிங்களா? 5 4 பெருக்கினா என்ன ஆகுது, 20 தான் வருது. அப்ப இது 20 இது 20 சமமாயிடுச்சு. பார்த்தீங்களா? இப்போ நம்ம வந்து 30 பெருக்கல் 20 பெருக்கல் 50 பெருக்கல் 12 அப்படின்னு வச்சுட்டோம் இல்லையா?
இதை வந்து நீங்க வந்து அந்த சைடு கொண்டு போய் நம்ம அடிக்கலாம், இங்க வச்சே அடிக்கலாம். சரிங்களா? அந்த சொன்ன மாதிரி தான். இங்க ஒரு 0க்கு இங்க ஒரு 0 அடிச்சிருங்க. தொகுதியில் உள்ள தொகுதியில் அடிக்கலாம். சரிங்களா? 1 3 3 4 3 12. சரிங்களா? அப்ப என்ன வரும்? 20 இந்த சைடு வரும், அந்த சைடு 20 வரும். இன்னும் கூட அடிக்கலாம். இந்த 0க்கு இந்த 0 அடிச்சுக்கலாம். அப்ப என்ன இருக்கும்? 2 2 தான் அந்த சைடு. சரிங்களா? இப்போ 20 பெருக்கல் 5/100 அப்படின்னு ஒரு எண் இருக்குன்னு வச்சுக்கங்க. இதை நம்ம எப்படி எல்லாம் மாத்தி எழுதலாம் அப்படின்னா 20 பெருக்கல் 5 பெருக்கல் 1/100 அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இந்த பகுதியில் இருக்கு பார்த்தீங்களா 100, இது வந்து 1/100 அப்படின்னு பிரிச்சு எழுதிக்கலாம். இல்லையா 20 பெருக்கல் 5 பெருக்கல் 5/100 அப்படின்னு எல்லாத்துக்கும் 20ஐயும் 5ஐயும் பெருக்கி அது எல்லாத்துக்கும் ஒரு பை போட்டு கீழே என்ன பண்ணலாம் 100 எழுதணும். சரிங்களா? இல்லையா இந்த 20/100 பெருக்கல் 5 அப்படின்னு நம்ம எழுதலாம். சரிங்களா? இதுதான் வந்து கணக்குக்கு தேவையான பேசிக். இது போதும். இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கணக்கில் உள்ள ஒவ்வொரு டாபிக்லையும் உள்ள ஃபார்முலாஸை நம்ம யூஸ் பண்ணி கணக்கை வந்து நம்ம சால்வ் பண்ணி குறைந்தபட்சம் டிஎன்பிசியாக இருந்தால் 15 மார்க்கு, டெட் எக்ஸாமாக இருந்தால் 20 இல்லைன்னா 25 மார்க்ஸு நம்ம எடுக்கலாம். இது உங்களுக்கு இதை வந்து இன்னும் வீடியோ வந்து திருப்பி பார்த்து புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து பர்சன்டேஜ் ரிலேட்டடாக வந்து ஒரு புக்கில் உள்ள கணக்கில், சரிங்களா, ஸ்கூல் புக்கில் உள்ள பர்சன்டேஜ் ரிலேட்டடாக உள்ள எல்லா கணக்கையும் போட்டிருக்கோம் பிளேலிஸ்ட்டில். அது ஒன்று இருக்குது. அதேமாரி ப்ரீவியஸ் இயர்ஸில் பர்சன்டேஜ் ரிலேட்டடாக கேட்கப்பட்ட டிஎன்பிசி டெட்டு 2012 2025 வரையும் கேட்கப்பட்ட கொஸ்டின்லாம் எடுத்து செஞ்சுருக்கோம். அது ஒரு பிளேலிஸ்ட்டு. சரிங்களா? அதையும் போய் பாருங்கள். உங்களுக்கு இது புரியுது, அந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கும்போது புரியுது அப்படின்னா நீங்கள் சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டெட்டு டிஎன்பிசி சம்பந்தமான கணக்கெல்லாம் நம்ம நிறையா செய்வோம். அது உங்களுக்கு எக்ஸாமில் பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ.